பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க இறைவன் அருள்ல. சூப்பர். எல்லாரும் இப்போ ஒரு ரிசல்ட்ட பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் ரிசல்ட். நம்மளும் ரிசல்ட்ட பத்தி பேச போறோம். ஆனா அது நீட் ரிசல்ட். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில ஐ திங்க் 4வது நினைக்கிறேன். அவங்களோட நீட் வெற்றிகரமா நடந்து ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஆண்டு ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க ஒரு கல்வியாளரா? தமிழக மாணவர்கள் எப்படி தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க? நான் ஹாப்பி அப்படின்னு சொன்னது அதனாலதான். ஏன்னா எந்த நீட்டை வந்து முதல் கையெழுத்துல போட்டு நாங்க நீக்கிருவோம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த நீட்டு தேர்வுல 4வது முறையாக இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகா பாஸ் பண்ணிருக்கிறாங்க. 54% மேல வந்து ரிசல்ட் வந்திருக்குது. போன தடவை விட கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் அதிகமா எழுதி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து, அதாவது ஒரு பக்கம் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பாக்குறோம். தமிழகத்துல தமிழே தெரியாமல் ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டு இருக்கும்போது 13 லாங்குவேஜ்ல வச்சு அதுல தமிழை என்னுடைய மொழியாக எடுத்துக்கிட்டு போன வருஷம் 30,000 ஸ்டூடெண்ட்னா இந்த வருஷம் 36,000 மாணவர்கள் அவங்களுடைய மதர் டங்ல எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாணவர்கள் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கு அப்படிங்கறத காமிக்குது. மாணவர்கள் இந்த தேர்வின் மூலம் நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா 67 மாணவர்கள் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. 720 அவுட் ஆஃப் 720. அதுல 7 மாணவர்கள் 10% தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இது எவ்வளவு பெரிய சக்சஸ் பாருங்க. நீ வந்து நீட்டு தேர்வு வேணான்னு சொல்லிட்டே இருக்கியா? நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் உன் முகத்துல என்னுடைய செயலால கரிய பூசுறேன் அப்படின்னு சொல்லி படிப்பின் மூலமாக மட்டுமே ஒருவன் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறது, எல்லாருக்கும் படிச்சா அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறது இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இவங்க பெரும்பான்மையா இல்லாம எதிர்கட்சி அந்தஸ்து கூட வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து புள்ளி வைத்த கூட்டணி எடுக்கல. வெறும் போண்டா மட்டும் சாப்பிட்டு வந்தாங்க. அப்பயே வந்து நாங்க இந்த நீட்டு எதிர்ப்போம்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. பட் இந்த தடவை அவங்க 99 பெற்றிருக்காங்க. புள்ளி வச்ச கூட்டணி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அந்தஸ்து வந்து மக்கள் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த அரசியல் இவங்க எப்படி இதை எடுத்துட்டு போவாங்க நீட் எதிர்ப்பு அரசியலை? சார் இவங்க எப்படி வேணா எடுத்துட்டு போகலாம் சார். இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கறத முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ல நடக்கக்கூடிய விஷயம். திரும்பவும் இது மாறணும்னா சுப்ரீம் கோர்ட் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமே தவிர பார்லிமெண்ட்ல இதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீங்க ரெக்வெஸ்டா எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். ஃபைனல் டெசிஷன் இஸ் இன் த சுப்ரீம் கோர்ட். இதை மட்டும் தயவு செய்து நல்ல மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கே பாருங்க, இயர் பை இயர் அதோட காம்படிஷன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நல்ல படிக்கிற பிள்ளைங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 80,000 சீட்டுக்கு இந்தியா முழுக்க 80,000 மருத்துவக் கல்லூரி சீட் இருக்கு. இந்த 80,000 சீட்டுக்கு 23.4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு சீட்டுக்கு 29 பேர் 1:29 காம்படிஷன்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிள்ளைங்க அவ்வளவு அழகா படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பாக்குறோம், ஒரு ஒரு அரசு பள்ளி மாணவி வந்து பேட்டி கொடுக்குறா. நாங்க வந்து இன்னைக்கு மெடிக்கல் காலேஜுக்குள்ள போக முடிஞ்சது அப்படின்னா இது இந்த 7.5% மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் எங்களை கண்டுக்கவே இல்ல. நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இந்த ஒரு வசதியாவது கிடைச்சிருக்குது. அதனால நான் நீட் வேணும்னு சொல்லுவேன்னு ஒரு பிள்ளை சொல்லுது. இன்னொரு பிள்ளை சொல்லுது, நான் வந்து இந்த தடவை கொஞ்சம் கம்மியா படிச்சுட்டேன். எப்படி வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு பாக்குறதுக்காக வந்தேன். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. ஒரு முறை நான் உட்கார்ந்து படிச்சு என்னால முயற்சி செஞ்சு என்னால அதை அடைய முடியும்ன்ற நம்பிக்கையை இந்த தேர்வு கொடுத்திருக்கு அப்படிங்கிறத யாரும் வந்து மறுக்கவே கூடாது. ஏன்னா இந்த நீட்டு தேர்வுல தற்கொலை செய்த மாணவர்களை காரணம் காட்டி இவ்வளவு பெரிய அரசியல் நடக்கும்போது அதே தோல்வியை ஒரு ஒரு குழந்தை சொல்லுது, நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாக்குறதுக்காக வந்தேன். அடுத்த முறை நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த தேர்வை எழுதி நான் நல்ல மதிப்பெண் எடுப்பேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. இன்னொரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போக மாட்டேன், அங்க ஃபீஸ் ஜாஸ்தி. ஏன்னா நான் இந்த தடவை கொஞ்சம் மார்க் கம்மி ஆயிட்டேன், எனக்கு அதுதான் கிடைக்கும். ஆனா நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த தடவை கவர்மெண்ட் காலேஜுக்கு போறதுக்கு படிப்பேன். இந்த வாய்ப்புகளை நீட் தேர்வு தான் உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஒரு திருவண்ணாமலை மாணவி அவங்களும் சென்டம் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட்னாலதான் இது வந்து சாத்தியமானுச்சு அப்படிங்கறது ஒரு முக்கியமான கருத்தா சொன்னாங்க. பட் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் இவங்க வந்து சொல்றதே இந்த அரசு பள்ளி மாணவர்கள் தான் 7.5% கொடுத்து இந்த தடவை அரசு பள்ளி மாணவர்களோட தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு அளவுக்கு இருக்கு? சார், தேர்ச்சி சதவிகிதம் மோர் தென் 50% மேல இருக்கு. இவர்கள் சரியாக கோச் கொடுக்காத பொழுதும் கூட. ஏன்னா நான் நிறைய இந்த பிள்ளைகளோட பேசுறதுனால எனக்கு தெரியும். ஒரு ஜோனுக்கு ஒரு இடத்துல ட்ரைனிங் கிளாஸ் வச்சு, அதுவும் வீக்கெண்ட் வச்சு, வீக்கெண்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க, குழந்தைகள் எப்போது என்ன மனநிலையில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதே ஆசிரியர்களை வைத்தே ஒரு ஸ்பெஷலா ஒரு டீச்சர்ஸ் இல்லாம வெறும் மெட்டீரியலை கொடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் இவங்களுடைய கோச்சிங்காக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அவ்வளோ அழகா என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு சரியான விகிதத்துல பள்ளிக்கூடங்கள்ல பயிற்சி கொடுத்தாலே போதும். ஏன்னா இது வந்து புதுசா நீங்க கத்துக் கொடுக்கிற விஷயம் இல்ல. வேற ஏதோ ஒன்ன படிக்கிறது இல்ல. நீங்க படிக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிய எப்படி பிரசன்ட் பண்றது, அந்த கான்செப்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றத ப்ராப்பரா நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகள் இந்த முறை கிட்டத்தட்ட 677 சீட்டு இந்த 7.5ல இந்த மாணவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10 வருஷத்துக்கு 220 மாணவர்கள், ஒரு வருஷத்துக்கு 677 மாணவர்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கல்லுடைக்கிறவங்க பிள்ளைல இருந்து கரும்பு சாறு விக்கிறவங்க புள்ள வரைக்கும் நான் படிச்சா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இதை நிறைய இடத்துல சொல்றேன், நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு பழைய பேப்பர் எடுக்கக்கூடிய ஒரு நபர், நான் பழைய பேப்பர் போடும்போது எங்க வீட்டுல என்னை பார்த்துட்டு கேட்டாரு, அம்மா நீங்க தானே இந்த நீட்டை பத்தி நிறைய எழுதுவீங்க, நான் வந்து உங்களோடத படிச்சிருக்கேன். ஒரு பழைய பேப்பரை எடுக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுக்கிற வியாபாரி அவரு சொல்றாரு, என் புள்ள இந்த வருஷம் நீட்டு படிச்சுது அப்படின்னு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாரு. இதுதான் நான் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். அந்த ஒரு தன்னம்பிக்கையை இந்த நீட்டு தேர்வு கொடுத்திருக்குது. ஒரு அப்பா கொடுக்க முடியாததை ஒரு அம்மா கொடுக்க முடியாது. ஏன்னா அது பணம். மெடிக்கல் சீட்டு அப்படிங்கிறது பணம்னு இருந்தத நான் படிச்சா, என் புள்ள படிச்சா அது அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய உழைப்பின் மேல நான் வைக்கக்கூடிய நம்பிக்கையை அப்படிங்கிறது அது இந்த நீட்டு தேர்வு வந்து உருவாக்கி கொடுத்திருக்குது. இதை யாராலுமே மறுக்க முடியாது. இது ஆக்சுவலா 2017ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் நீட் எழுதுனாங்க. 2022, 23ல முடிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் பேட்ச் நீட்ல வெளிவந்தவங்கள இந்த அரசு கண்டிப்பாக முழுக்க ஒரு சர்வே எடுக்கணும். பிஃபோர் நீட் எப்படி இருந்தது, ஆஃப்டர் நீட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு தேர்வுகள்லையும் ஒரு இயர் தேர்வுகள்லையும் இவர்களுடைய தேர்ச்சி விகிதம் எப்படி இருந்தது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லட்டும். இந்த நீட் தேர்வு யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாம கன்சிடர் பண்ணலாம். அரசியல் காரணங்களுக்காக. ஏன்னா எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இயர்ல மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ரிலேட்டடா உள்ள பாடங்கள், அனாட்டமி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருந்தாங்க, ஆஃப்டர் நீட் அதுல எவ்வளவு பாஸ் பர்சன்டேஜ் கூடி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வருஷம் நீட் எழுதக்கூடிய பிள்ளைகளோட 11th 12th பியூர் சயின்ஸ் பயோமேத்ஸ் படிக்கிற பிள்ளைகளோட நான் வந்து நிறைய பேசுறேன், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், அவர்களோட நான் நகர்றேன். எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை அங்க உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை இந்த அரசு செய்யட்டும், அதற்கு பிறகு நாம் அதை பரிசீலிக்கலாம். சொல்றப்ப நீங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றீங்க, அரசு வந்து அவ்வளவுக்கு உதவுறது இல்லை, இந்த கிளாஸஸ் வந்து அவ்வளவுக்கு எடுக்கிறது இல்லைன்னு. இப்ப என்ன நிப்பாட்டிட்டாங்கிறீங்களா இல்ல? ஏன்னா இப்ப இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு இந்த எக்ஸாம்ல என்ன வந்திருக்குன்னா, குறிப்பிட்ட ஆனா இதுல இப்ப இந்த எக்ஸாம் ரிசல்ட் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல இருந்து அதிக பேர் பாஸ் ஆயிருக்காங்க, அதுவும் நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க அந்த டீச்சர் யார் அங்க இன்விஜிலேஷன் போனாங்களோ அவங்கள பிடிக்கணும்.
சிசிடிவி கேமராக்கள் எல்லா கல்லூரிகள்லயும் இன்னைக்கு சிசிடிவி கேமராக்கள் காரிடார்ல பிக்ஸ் பண்ணணும்ன்றது கட்டாயமா இருக்குது. அதை நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். எந்த இடத்துல உள்ள மாணவர்கள் வந்து அதிக அளவிற்கு இருக்கிறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில இதே தமிழ்நாட்டுல அப்படி நடந்தது, நமக்கு தெரியும். வேன்ல வரும்போது ஸ்கிரிப்ட மாத்தி வச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும். 29 பேருக்கு மேல வந்து ஊழியர்கள், அதுல அரசு ஊழியர்களே அதுல ஈடுபட்டு பிடிப்பட்டது நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் ஹிஸ்டரி நம்ம வச்சுட்டு நம்ம வந்து நீட்டை பத்தி குறை பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி தவறு நடந்திருந்தால் அவர்கள் பனிஷ் பண்ணப்படணும், டீபார் பண்ணப்படணும். இனிமே இந்த நீட்டு தேர்வு அவர்கள் எழுதவே முடியாது அப்படிங்கிற தண்டனையை கொடுக்கும்போது அடுத்தவங்க மால் பிராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு பயப்படுவாங்க, நமக்கு தண்டனை ஹெவியா இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்க இந்த மால் பிராக்டிஸ் பண்றவங்களுடைய ஒரு ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க. ஒண்ணு லீக் பண்றது, அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலுக்கு கொஸ்டின் பேப்பர் போகுதோ அந்த ஹெச்எம் அது ரிலேட்டடா உள்ள பர்சனா இருப்பாங்க. மால் பிராக்டிஸ் பண்ற ஸ்டூடெண்ட் உடைய பேரண்ட்ஸ பாருங்க, அவங்க மிகப்பெரிய பிசினஸ் பர்சனாவோ லேண்ட்லார்டாகவோ இல்ல டாக்டர்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்ச டாக்டர்ஸ் ஆகவோ இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வந்து காசு கட்டி கோச்சிங் போய் எப்படியாவது என் பிள்ளைய இதுல ஜெயிக்க வைக்கணும். ஏன் நீங்க கோச்சிங் போறீங்க? நான் சரியா படிக்கல, அதனால நீங்க கோச்சிங் போறீங்க இல்லையா? சோ அப்போ அந்த அளவுக்கு காசு கட்டக்கூடிய வசதி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி உள்ள மால் பிராக்டிஸ்ல ஈடுபடுறாங்க. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், படிக்க முடிஞ்சு வசதி இல்லாதவர்கள் நேர்மறையாக ஒரு தேர்வை எதிர்கொள்கிறார்கள். எப்படி வேணா நான் சீட்டு வாங்கணும், ஏன்னா இத்தனை நாள் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு காசே கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காதுங்கிறத நான் சொல்லல. இன்னைக்கும் 3வது முறையா 4வது முறையான்னு தெரியல, வந்து எம்பியாக செலக்ட் பண்ணிப்பட்டிருக்கிற தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, எங்க தாத்தா சீட்டு வாங்கி கொடுத்தாரு, எங்க மாமா சீட்டு வாங்கி கொடுத்தாரு, ஏன் நானே சீட்டு வாங்கி கொடுத்திருக்கிறேன், இன்னைக்கு என் பிள்ளைக்கு சீட்டை வாங்க முடியலன்னு சொல்றாரு. அந்த வாங்க முடியாதோட ரீசனுடைய வெளிப்பாடுதான் இந்த மாதிரி மால் பிராக்டிஸ். அப்ப அந்த மால் பிராக்டிஸ் பண்றவங்க நீங்க எடுத்து பாருங்க, ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க, அந்த இது வரைக்கும் உள்ள அந்த நடந்த கேசஸ் எடுத்து பாருங்க. 99% ஒரு வெல்தி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க தான் இதை செய்யறாங்க. அதுதான் நாம தடை செய்யணும். இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு கால்ல ஒரு புண்ணு இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர காலை வெட்டி எறிய முடியாது. அதே போலதான் தவறுகள் நடந்தால் அதை சரி செய்யப்பட வேண்டும், அதுவே வேணாம்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல 10th எக்ஸாம்ல ஃபெயிலா போய் குழந்தை தற்கொலை பண்ணிக்குது, 12th எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி தற்கொலை பண்ணிக்குது. அப்ப நம்ம 10th எக்ஸாமே வேணான்னு சொல்லிடலாமா? 12th எக்ஸாமே வேணான்னு சொல்லிடலாமா? புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு குடும்ப தகராறுகள்ல சூசைட் பண்ணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையில குடும்ப தகராறுகளில் குடும்பமாக சூசைட் பண்ணிக்கிறவங்க தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. அப்ப நம்ம வந்து குடும்பமே இனிமே வேண்டாம், கல்யாணமே இனிமே யாருக்கும் பண்ண வேண்டாம்னு முடிவெடுத்துற முடியுமா? அது எவ்வளவு அபத்தமோ அந்த அபத்தம் தான் இதையெல்லாம் காரணம் காட்டி நீட்டு தேர்வு வேண்டான்னு சொல்றது. இந்த காணொலியில இறுதியான கேள்வி மேம், இவங்க எப்பவுமே ஒண்ணு சொல்றது என்னன்னா அந்த சமூக நீதி அப்படின்னு தான் பேசுவாங்க. இந்த நீட்டு எந்த அளவுக்கு தமிழகத்துல குறிப்பா சமூக நீதியை வந்து நிலைநாட்டிருக்கு நம்புறீங்க? தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்பெஷலி பெண்கள் அதிக அளவிற்கு இந்த முறை பாஸ் ஆயிருக்கிறாங்க. டேட்டாவை எடுத்து பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால. இதுதான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறத இந்த நீட்டு தேர்வு ஒவ்வொரு வருஷமும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம என் பிள்ளைங்க இந்த வருஷமும் நீட்டு தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். யாரு சொல்றதையும் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. கோர்ட்டு சொல்ற வரைக்கும் உங்க காதுகளை மூடி வச்சுட்டு நாம கண்ணை திறந்து வாயை மூடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி ஹாட்ரிக் சக்சஸோட நாம வெளியில வருவோம். கண்டிப்பா இவ்வளவு அரசியல் மத்தியில உங்களை மாதிரி ஒரு கல்வியாளர்கள் தான் வந்து ஊக்கம் கொடுக்குறீங்க. ஏன்னா திசை திரும்பி போற மாணவர்கள் மத்தியில நீங்க இப்படி கொடுக்கறதுனாலதான் மாணவர்கள் இவ்வளவு தைரியமா வந்து எழுதுறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள். கல்வியில இவங்க எப்படிலாம் அரசியல் பண்றாங்கன்னு உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க.